and vanakkam makkale, this is Nancy Jennifer and welcome to my channel. என்னுடைய soap videosக்கு நீங்க ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க and soap making class எங்ககிட்ட நிறைய பேர் இது மூலமா வந்திருக்கீங்க. So I'm really happy about it. எங்களால உங்களுக்கு நிறைய soap செய்யறதுக்கு சொல்லி கொடுக்க முடியுது அப்படினு நினைக்கிறப்பவே நிஜமா அது ஒரு சந்தோஷம் தான். So yes, இந்த வேளையில நான் அதை இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எங்ககிட்ட soap making classes இருக்கு, பேசிக்கும் இருக்கு, அட்வான்ஸ்டும் இருக்கு. So அத பத்தி டீடைல்ஸ் இன்னும் தெரியணும்னா you can contact us. phone number நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன். and இன்னைக்கு நம்ம அடுத்து இன்னொரு சோப் வீடியோ தான் பார்க்க போறோம். இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பீட்ரூட் சோப். ஓகே, சோ பீட்ரூட் சோப் பண்ண போறோம். இதுல என்னென்ன பிளஸ் இருக்கு, பீட்ரூட் ஏன் அது போடுறதுனால என்னென்ன நமக்கு ஸ்கின்னுக்கு என்ன பிளஸ் எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பீட்ரூட் நம்ம ஜூஸாவும் போட போறோம், பவுடராவும் போட போறோம். இதுல நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, சைன்ஸ் ஆஃப் ஏஜிங் ஏதாவது இருந்தது, நம்ம வயசாகிற மாதிரி ஒரு ஸ்கின்ல ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் பிக்மெண்டேஷன் குறையும், பிளெமிஷஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ட்ரை ஸ்கின்னா இருந்ததுன்னா அது சூப்பரா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் கம்ப்ளெக்ஷனை கொஞ்சம் பிரைட் கொடுக்கும். அண்ட் டார்க் சர்க்கிள் இருந்ததுன்னா அது போயிடும். பிளஸ் ஸ்மூத் அண்ட் சில்கி ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் பிம்பிள் அண்ட் ஆக்னே ஃப்ரீயா உங்களோட ஸ்கின் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பீட்ரூட்டோட பிளஸஸ். ஒரு நீங்க இப்போ இந்த நேச்சுரல் சோப்ல நீங்க செய்யறப்போ. அண்ட் அதனாலே ஐம் ரியலி எக்ஸைட்டடா சூப்பர் இந்த சோப் செய்யணும் அப்படின்னு. இதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றது ரெசிபியை நான் இப்ப சொல்றேன். இப்போ நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ரெக்டாங்கிள் மோல்ட்ஸ்ல பண்ண போறேன். ஓகே, சோ இதோட ரெசிபி அண்ட் இதோட இன்கிரீடியன்ஸ் இதை சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோகனட் ஆயில் 1000 grams which is 1 kg. வாட்டர், deionized water நான் எடுத்திருக்கேன், அது 180 grams. யூசுவலா நம்ம டிஸ்டில்டு வாட்டரும் நான் சொல்லியிருக்கேன், ஸோ அதுவும் எடுக்கலாம். பட் deionized வாட்டர் கிடைச்சதுன்னா இன்னும் நல்லது. அது 180 grams. அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ். ஸோ அது நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, பீட்ரூட் எடுத்து ஜூஸா போட்டு அதை அந்த சக்கையெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் வரும் இல்லையா அந்த ஜூஸ், அது 200 grams. ஃப்ராக்ரன்ஸ் பேசில் நான் எடுத்திருக்கேன், அது 31 grams. அண்ட் தென் பீட்ரூட் பவுடர் 15 grams. அண்ட் தென் லை 147 grams. லை அண்ட் வாட்டர் அளவு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஆல்மோஸ்ட் ஈக்குவலா சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா லைக்கு வாட்டர் அட்லீஸ்ட் டபுள் த மடங்கு ஜாஸ்தி இருக்கும். பட் இதுலயே நம்ம கம்மியா சொல்லியிருக்கோம் அப்படின்னா, லை இதுல மிக்ஸ் ஆகுற அளவுக்கு, அதாவது வாட்டர்ல மிக்ஸ் ஆகி கரையிற அளவுக்கு மட்டும்தான் நான் லை வாட்டர் அளவு இதுல போட்டிருக்கேன். ஏன்னா வாட்டர் கண்டென்ட் நம்மளுக்கு இந்த பீட் ஜூஸ்லயும் வாட்டர் கண்டென்ட் வரப்போகுது. இதை ஏன் பீட்ரூட் ஜூஸையே லைல போட்டு அதை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, லை உங்களுக்கு தெரியும் அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அண்ட் அது போட்டோம்னா நல்லா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறப்போ பீட்ரூட் ஜூஸ் நம்ம அந்த டைம்லயே போட்டுட்டோம் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ்ல நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய குட் குவாலிட்டிஸ் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே அதை அழிச்சிடும். அதனால நம்ம லை மிக்ஸ் ஆகி அது கரையிற அளவுக்கான மட்டும் வாட்டர் இதுல ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம், நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் பீட்ரூட் ஜூஸை நம்ம இதுல மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ லை அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் இன்னும் ஃபில்டர் பண்ணல. அண்ட் லை கிட்ட யூஸ் பண்றப்ப தயவு செஞ்சு கிளவுஸ் போட்டுக்கோங்க. அது ப்ளீஸ் டேக் த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். இப்போ இதோட டெம்பரேச்சர் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். கிட்ட வாங்க. எஸ்,
ஒன் மோர் டவுட் என்கிட்ட வந்துட்டு, இதுக்கு முன்னாடி நான் கோகனட் ஆயில் சோப் செஞ்சப்போ எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கோகனட் ஆயில் மட்டும் போட்டு சோப் செஞ்சா ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிடும்னு. அது ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அந்த கமெண்ட் பண்ணியிருந்தது இன்னொரு சோப் மேக்கிங் ப்ராசஸ்ல இருக்கிற ஒருத்தவங்க தான். ஏன் அது எனக்கு ஒண்டரிங்கா இருந்ததுன்னா, நம்ம கரெக்டான மெத்தட்ல நம்ம வந்து கோகனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி சோப் செஞ்சாலும் சரி, அது வந்து ட்ரை ஸ்கின்னா ஆக்காது. ஏன்னா நம்ம வந்து இப்போ சூப்பர் ஃபேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சோப் மேக்கிங் பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ஸோ அந்த சூப்பர் ஃபேட் வந்து நம்ம இந்த கோகனட் ஆயில் மட்டும் போடுற சோப்புக்கு 20% வச்சு நாங்கள் வந்து செய்வோம். ஸோ விச் மீன்ஸ் சோப் ஆனதுக்கு அப்புறமும், ஆயில் எல்லாமே சோப் ஆனதுக்கு அப்புறமும் எக்ஸஸ் ஆன ஆயில் அந்த சோப்ல இருக்கும். அப்படின்னா உங்களுடைய ஸ்கின்னை வந்து அது ட்ரை ஆக்காது, மாய்ஸ்சரைஸ் தான் பண்ணும். ஸோ டெஃபினட்டா அதனால பிம்பிள்ஸ் வரதோ அந்த மாதிரி எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. அட் த சேம் டைம் உங்க ஸ்கின்னை வந்து ட்ரையும் ஆக்காது. ஸோ ஐ திங்க் அதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 200% நீங்க நாங்க கொடுக்குற ரெசிபியை உங்களுக்கு வீட்டில் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த வித ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வராது. ஸோ யூ கேன் பி ஷுர் அபவுட் இட். இப்போ வந்துட்டு நம்ம ஆயில்ல லை மிக்சர் அண்ட் பீட்ரூட் ஜூஸ் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை மிக்ஸ் பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் கிளவுஸ் கண்டிப்பா போட்டுக்கோங்க அண்ட் ஃபில்டர் பண்ணி நம்ம ஊற்ற போறோம். ஃபார்ம் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், இது வந்து நல்ல கிளியரான சானிடைஸ்டான சோப்பா அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது நம்ம ஸ்ப்ரே பண்ணியாச்சு. எஸ், தட்ஸ் இட். இந்த சோப் வந்து முடிஞ்சிருச்சு. இது எப்படி வந்து டிமோல்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ வந்து காமிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி சோப் மேக்கிங் கிளாஸ் வந்து எங்ககிட்ட இருக்கு, பேசிக் அண்ட் அட்வான்ஸ்ட். உங்களுக்கு சோப் மேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இல்ல இந்த சோப்ஸ் எல்லாம் நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து நேச்சர்ஸ் ஜாய் அப்படிங்கிற பேஜை வந்து இன்ஸ்டா அண்ட் FB ஃபேஸ்புக்ல ரெண்டுத்துலயும் இருக்கு. அதுல வந்து நீங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 8667832012 இதுதான் எங்களோட நம்பர். இதுக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். அண்ட் இல்ல உங்களுக்கு வந்து பஞ்ச் ஆஃப் சோப் இது போட்டுட்டு இந்த மாதிரி கஸ்டமைஸ்டா இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வேணும், இல்லைன்னா இந்த எசென்ஷியல் ஆயில் வேணும், இந்த சோப் வேணும் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இல்ல ஆயிலி ஸ்கின்னுக்கு, அந்த மாதிரி ஒரு பல்கா சோப் நீங்க செஞ்சுட்டு எடுத்துட்டு போகணும் அப்படின்னாலும் யூ கேன் கான்டாக்ட் அஸ். நீங்களே வந்து கூட செஞ்சு எடுத்துட்டு போகலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ் யூ கேன் டெஃபினெட்லி எங்களுக்கு வந்து நீங்க மெசேஜ் ஆர் வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் இப்போ இதை டிமோல்ட் பண்ணி நான்